Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா சோனியாங்கிற மாவெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிலேருந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது நட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா நமக்கு இப்போ தான் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நம்ம இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறோம். ரிசல்ட்டோடு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி மியாசாகி பிளான்ட்டும் காலப்பாடி அதாவது கோட்டூர் கோணம் இந்த 3 வெரைட்டி மாவை எப்படி நட்டு வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து நமக்கு ஒட்டு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெரிய செடியை அப்படியே ஒட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நமக்கு கொஞ்சம் ஸ்டெம்லலாம் பூச்சி அடித்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஒட்டுக்கிட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு பூச்சி மாதிரி இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதில் இருந்து அந்த கம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம தொடச்சி விட்டுவிட்டோம் தண்ணி வச்சு. அடுத்து நம்ம நடுறதுக்கு எந்த செடி நட்டாலும் முக்கியமானது மண்கலவை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் 1:1:1ங்கிற ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டேரு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா மக்க வச்சு எடுத்திருக்கேன் தட்டோட. நம்ம எந்த ஒரு கார்டனிங் வேஸ்ட்டாக இருந்தாலும் மக்க வச்சு ஒரு 3/4 அளவு மக்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ட்ரம்மை கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டம் லேயருக்குள்ளே அதாவது டாப்பாக அதை தான் நான் வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் கீழே கொட்டிடக்கூடாதுன்னு நம்ம ஷேன் ரெண்டாக மடித்து போட்டு விட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி மியாசாகி பிளான்ட்டை எப்படி நட்டுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதோட பேரலோட டாப் தான் இது. இந்த வெரைட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாகவே இருந்தால் போதும். மண்ணெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நீங்கள் என்றைக்கு செடி வைக்க போகிறீங்களோ முன்னாடி நாள் நீங்கள் சென்டராக குழி எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. ஏன்னா நம்ம எந்த செடி நட்டுறதா இருந்தாலும் முதல்ல நம்ம க்யூரிங் பண்ணணும் மண்ணை. இந்த மாதிரி தான் நம்ம நிலத்தில் வைக்கிறதா இருந்தாலும் பண்ணுவோம். அடுத்து அடி உரமாக கொடுக்கறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு, வேப்பம் புண்ணாக்கு, எப்சம் சால்ட் இது 3 நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம கோட்டூர் கோணம்ங்கிற வெரைட்டியை வந்து பிளான் பண்ண வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். ஏன்னா அதை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நமக்கு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா கொத்தி விட்டுட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மியாசாகி பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி நடுறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எங்கேருந்து வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நம்ம நல்லா கொத்தி விட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம மிக்ஸ் பண்ண உரத்தை நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்கள் தாராளமாகவே ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தொட்டியில் தானே ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம், அதனால தான். இப்போ நாம் இந்த பிளான்ட்டோட கவரை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி இது கொஞ்சம் சின்ன செடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடச்சிருந்தது. 2 to 3 ஃபீட்டுக்குள்ளே தான் இந்த செடி இருந்துச்சு. மீதெல்லாம் கூட ஒரு 3 ஃபீட் இருந்துச்சு கோட்டூர் கோணம்லாம். மியாசாகி 4 ஃபீட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். அந்த பேக்கேஜிங்கை ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நமக்கு மண்புழு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. செறிவூட்ட மண்ணை தான் அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க போல். நம்ம இதை உடச்சி விட்டுறதுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கீழாக மட்டும் லைட்டாக உடச்சி விட்டு வச்சிங்கன்னா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த செடியெல்லாம் நமக்கு இது வந்ததுலேயே நமக்கு இது மட்டும்தான் குட்டியாக வந்துருந்துச்சு. மீதி செடியெலாம் கூட நல்லா பிக் சைஸாகவே இருந்துச்சு. அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐ கார்ட்லேயே கொடுத்துருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே நம்ம செடி வைக்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது. நீங்கள் செடி வச்சுட்டு உடனே கம்பு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கம்பு கொடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கொடுத்தீங்கன்னா செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே ஒரு 2 கைப்பிடி அளவு உரம் போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குன்னா இந்த உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணை அணைச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் கட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப சின்ன செடி தான், நம்ம அதனால தான் கொஞ்சம் சின்ன பாட்டிலே வச்சுருக்கோம். இதுக்கான க்ரோபேக் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15x15 18x18 வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தொட்டியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி இருக்கும். அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது 2 அடிக்கும் நம்ம மியாசாகிக்கு ஒரு 3 அடி அளவு தான் இந்த ட்ரம் இது கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நம்ம உயிர் தண்ணின்னு சொல்லுவோம்ல, நம்ம செடி நட்டதும் தண்ணி கொடுக்கறது தான் நம்ம மடியில் கணக்கு. இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் டைம் மட்டும் தண்ணி ஊற்றி விட்ருங்க. எப்போவுமே செடியோட தூர்கிட்ட ஊற்றாமல் ஓரமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நட்டுட்டு வரக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும். இப்படி இருந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நட்டு நல்லா க்ரோத் கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மாடியில் மாமரம் இதெல்லாம் வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.